நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த சீன்ல பார்த்துக்கிட்டோம்னா, தனத்துக்கு வந்து எல்லா உண்மையுமே வந்து தெரிய வருது அப்படின்னு தாங்க சொல்லணும் கதிர பத்தி. அது மட்டும் இல்லாம தனம், மாயா 2 பேருமே வந்து மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனையுமே வந்து நம்ம தனம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மாயாவ வந்து வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. "நீ இந்த வீட்டுக்கு வந்தேன்னா, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே பாட்டி வந்து சொல்றாங்க, "ஏய் தனம், என்ன தனம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல பாட்டி, இவ இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இவ இந்த வீட்ல இருந்தான்னா எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துருவா. இவ வீட்ல இருக்கக்கூடாது. அவ வந்தானா நான் போயிருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல பாட்டி இருக்கட்டும், நானே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து விறுவிறுன்னு கோயில்ல போய் உட்காந்துருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து கோயிலுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ரகுராம் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக போயிருந்தாங்கல்ல ஜானகி, அவங்க வந்து மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே மாயாவை தேடுறாங்க. மாயாவை என்ன ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுக்குள்ளே இருந்த அவங்க அத்தை கிட்ட வந்து விசாரிக்காங்க. "அத்தை, மாயா வெங்க மாயாவை வந்து அளவே காணுமே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "உனக்கு விஷயம் தெரியாதா? இங்கே வந்து தனத்துக்கும் மாயாவுக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி இப்படி ஃபோட்டோ ஃப்ரேமு அப்படி இப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி முடிஞ்ச உடனே தனம் தப்பு பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் தனத்துக்கு மேலே கோவப்படுறாங்க. "ஏய் தனம், எதுக்கு வந்து மாயாவை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அவள் இந்த வீட்டில் இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேம்மா, அதனால தான் அவளை அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே பலார்னு ஒரு வப்பு வச்சிடுறாங்க. "அம்மா என்னம்மா, அவளுக்காக என்னையவே அடிக்கிறியா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ வந்து அவளை வீட்டை விட்டே அனுப்பியிருக்க மாட்டடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னம்மா உண்மை சொல்ல போகிறீங்க" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. "கார்த்தி ஒரு கொலைகார பாவி, அவனெல்லாம் நீ நம்பவே கூடாது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா சும்மா வந்து ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் மேலே தப்பாக வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் உண்மை தாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த கார்த்தி இருக்கான்ல, அவன் வந்து உன்னை தப்பாக படம் பிடிச்சி வச்சுருந்தான். அதை வந்து மாயா தெரிஞ்சுக்கிட்டா, அதனால தான் வந்து கதிர் உனக்கு தாலி கட்ட சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா என்னம்மா சொல்கிறீங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "இதாண்டி நெசம், இந்த உண்மையை வந்து வெளியே சொல்ல முடியாமல் தான் நானும் மாயாவும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியில் சொன்னால் உனக்கு கெட்ட பேர், அப்பாவுக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிரும். அதனால தான் இது மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்டவளை போய் நீ வந்து இப்படி பண்ணிட்டியே, உன்னோட வாழ்க்கையை வந்து சரியான வழி கொண்டு வந்தவளே அவள் தான், அவளை போய் இப்படி பண்ணிட்டே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா சாரிம்மா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து கதிரும் மாயாவும் தான் கெடுத்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அம்மா சாரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மாயா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை தேடி தனம் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்காங்க. கடைசியில் தான் தெரியுது மாயா வந்து கோயிலில் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வேகமாக ஓடி வராங்க. மாயா வந்து அந்த இடத்துல நினச்சதை ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. தானே அங்கேருந்து வேகமாக ஓடி வராங்க. "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இங்கிட்டு பார்த்தா மாயா திரும்பி பார்த்து எழுந்திரிச்சு நிற்காங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "அக்கா மன்னிச்சிருக்கா, நான் பண்ணது தப்பு தான்க்கா. நீ எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் அம்மா சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.